ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹா. சீதாபதினே பேர் பெற்றவர் ராமன். பேர் மட்டுமல்ல, புகழும் பெற்றவர். சீதையாலேயே புகழ் பெற்ற எம்பெருமான் சீதையை கடுமையாக பேசலாமா? இது புருஷோத்தமனான பெருமானுக்கு தகுமா? பெண் இனத்துக்கே இது ஒரு அவமானம் இல்லையா? அவர்களை துன்பத்துக்குள்ளாக்கினதாகாதா? சீதை என்பாள் நாரீணாம் உத்தமா வதூஹு, பெண்கள் குலத்துக்கே தலைவி, அவர்கள் அனைவரில் சிறந்தவள். தொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஃப் பிதா என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நீ லோகத்துக்கெல்லாம் தாய் தேவி, அந்த பகவான் தான் தந்தை. தாயும் தந்தைக்கும் பிணக்கு. அப்ப ஆபத்து நஷ்டம் யாருக்கு தெரியுமா? அவர்கள் இருவருக்கு நஷ்டம் ஒருபுறம் இருக்கட்டும், பிள்ளைகளான பெண்களான நமக்கன்றோ நஷ்டம். அப்பா அம்மா சண்டை போட்டு கொண்டால் முதல்ல பாதிக்கப்பட போறது யாரு? அப்பா அம்மா பாதிக்கப்படுவார்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் பாதிப்பு உண்டு. ஆனா அதை விட சுற்றி இருப்பவர்களுக்கு பாதிப்பு அதிகம். முதலில் பெற்றெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பாதிப்பு. முதல்ல அந்த வயசுலே என்ன நடக்கிறதுன்னே அந்த குழந்தைகளுக்கு புரியாது. அன்பு காட்ட வேண்டிய தாயும் தந்தையும் ஏன் தங்களுக்குள்ளே பிணங்கி திரிகிறார்கள்? ஒருத்தருக்கொருத்தர் என்ன பிணக்கு என்று ஒரு குழந்தையால புரிஞ்சுக்கிறதுக்கு முடியுமா? அந்த 4 வயசு குழந்தைக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியாதோ, அதை போல் சீதைக்கும் ராமனுக்கும் பிணக்கேற்பட்டால் எத்தனை வயதாகி இருந்தாலும் நமக்கும் புரியாது. நாம போய் நிற்பது சீதையை எதிர்பார்த்து. அவள் புருஷகாரம் பண்ணுவாள், பெருமானிடத்தில் சேர்த்து வைப்பாள்ங்கிற எண்ணத்தோடு போகிறோம். கண்டிப்பாக செய்வாள். ஆனா அந்த சீதையை உனக்கும் எனக்கும் தொடர்பில்லை, 10 திசைகள் இருக்கின்றன, எங்கு போக வேண்டுமோ போ என்று ராமன் சொல்ல வேணுமானால் இதை ஜீரணித்துக் கொள்ளுவதற்கே இயலாது. இது உண்மைதான். ஆனால் எதனால் சொன்னான்கிறத நம்ம வால்மீகி வாயிலாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 116வது சர்க்கத்தில் இதை பற்றின விளக்கம், மேல 117, 118 எல்லாத்திலையும் ரொம்ப வியப்பான செய்திகளை தெரிவிச்சிருக்கார். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. அதற்கு முன்னால் ராமனை தரிசிக்க போகிறோம். இதோ விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி கடலூர் மார்க்கம் மடுக்கரை வழியாக போனால் விழுப்புரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறுவந்தாடு லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில். இன்று இங்கே லக்ஷ்மி நாராயணனை தரிசிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் சந்திக்கும் போது கனகவல்லி தாயார், ராமச்சந்திரன் எம்பெருமான் அவர்களை சேவிக்கலாம். இதோ லக்ஷ்மி நாராயணன் மூலமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். ரொம்ப அழகான சுந்தரமான மூர்த்தி. தாயார் லக்ஷ்மியை தன்னுடைய இடது திருமடியில் அமர்த்தி கொண்டிருக்கிறார். தன் இடது கையால் பிராட்டியை அணைத்து கொண்டிருக்கிறார். வலது கையால் அபயப்பிரதானம் கூறுகிறார். யாரெல்லாம் இந்த பிராட்டி திருவடிகளை பற்றி என்னிடத்தில் வருகிறீர்களோ அந்த நாச்சியார் தாயாரின் அருளாலே நானும் உங்களுக்கு அருளுகிறேன். அவள் பண்ணியிருக்கிற சிபாரிசாலே நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். உங்கள் குற்றத்தை நான் கண்ணெடுத்தும் பார்க்க போவதில்லை. எவ்வளவு ஆதரவான அணைப்பு! அதே போல பக்கத்தில் எழுந்துள்ள இருக்கிற லக்ஷ்மி தாயார சேவித்தோம்னா தம் வலது கையால் பெருமானுடைய எடையை அணைத்து கொண்டு இடது கையால் தாமரை மலரை பற்றி கொண்டு அத்தனை அன்பே தந்தும் முகத்தோட ததும்பும் முகத்தோட லக்ஷ்மி தேவி எழுந்துருளி உள்ளார். இவா 2 பேருக்கு இருக்கிற நெருக்கம், முகத்தில் இருக்கிற பரிவு, பாசம், அன்பு இதெல்லாத்தையும் நன்னா மனசுல வாங்கிப்போம். ஒரு நாள் இவர்கள் இருவருக்கும் பிணக்கு வரப்போவதில்லை. பின்ன ஏனோ சீதை ராமனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்காரேன்னு சொன்னால் காரணம் உள்ளது. அது என்னங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம்தான் அவர் பண்ணது சரியா தப்பா, ஏன் தப்பில்லை என்கிற முடிவெல்லாம் எடுக்க வேண்டும். லக்ஷ்மி நாராயணர் மூலவரை தரிசித்தோம். சுகாசனத்தில் எழுந்தருளி உள்ளார். அதாவது தன்னுடைய பீഠத்தில் வலது காலை ஊன்றிக்கொண்டு வலது கையாலே அபயப்பிரதானம் பண்ணுகிறார். சுகமான ஆசனம்னால் ரொம்ப ஆனந்தமா, அனாயாசமா, அவலீலையா, சொகுசான்ற மூல்யம் அதை போல எழுந்துருளி இருக்கிறார். இதோ உற்சவமூர்த்தி. உற்சவமூர்த்தி லக்ஷ்மி நாராயணர் அல்லர், மூலமூர்த்தி லக்ஷ்மி நாராயண பெருமாள். உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட இருக்கிற நாராயண பெருமாள். 4 திருக்கரங்களோட உள்ளார். சங்கம், சக்கரம், வரதஹஸ்தம், அபயஹஸ்தம். வலது கை அபயஹஸ்தம், இடது கை வரதஹஸ்தம்.
வலது மேல் திருக்கையிலே சக்கரம், இடது மேல் திருக்கையிலே சங்கம் என்று நான்கையும் பற்றி கொண்டு நாராயணர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எழுந்தருளி உள்ளார். லட்சுமி நாராயணர் மூலவரையும் உற்சவர் நாராயணரையும் சேவித்துக் கொண்டோம். இவர்கள் அருளோடே யுத்த காண்டத்தில் 116வது சர்க்கம். சீதை ராமனுக்கு பதில் உரைக்கிறாள். ராமா, உன் பேச்சு என்னை சல்லடை கண்ணாக துளைத்து விட்டது. இதுகாரும் நீர் நிறைய அம்புகளை விடுத்து ராட்சசர்களை அழித்தீராம். ஆனால் சொல் அம்பாலே நம்மை இப்போது அழித்து கொண்டிருக்கிறீர். கிம் மாம் அசதிருஷம் வாக்கியம் ஈதிருஷம் சோத்திர தாருணம் ரூக்ஷம் ஸ்ராவயசே வீர பிராகிருத பிராகிருதாமிவ பிருத்தக் ஸ்திரீணாம் பிரச்சாரேண ஜாதின் துவம் பரிசங்கசே. நீ இப்ப என் பேர்ல பட்ட சந்தேகம் பெண் குலத்தையே சந்தேகப்பட்டதோட ஒக்கும். எதனால் என்னிடத்தில் நீர் ஐயப்பட்டீர்? யதகம் காத்திர சம்ஸ்பஷ கதாஸ்மி விவசா பிரபோ. நான் பிரத்தியான் வீட்டில் 10 மாதம் இருந்தேன். நான் தூய்மையானவளா? இதுதானே உமக்கு இருக்கும் ஐயம். சொல்கிறேன் கேளும். என் மனம் என் வசத்தில் இருக்கிறது. நான் சொல்படி கேட்கும். அது ராவணன் வசம் செல்லாது. அந்த மனம் எப்போதும் உம்மிடத்தில் தான் லயித்திருக்கிறது. உம்மை விட்டு எங்கும் சென்றதில்லை. நீர் உடலை பற்றி சந்தேகப்பட்டீரானால் உடல் என் வசம் இல்லை. எப்போது நீர் என்னை விடுத்து மாயமான் பின்னே சென்றீரோ அப்போதே ராவணன் வந்தான். அவன் என்னை தூக்கி போனான். அவனை எதிர்த்து போராடும் சக்தி என் உடலுக்கு கிடையாது. என் மனம் மான் பின்னே போன பின்னே தான் வென்றது. என் உடல் ராவணனாலே தூக்கி செல்லப்பட்டது. ஒரு பெண் தன் உடலை ஒருத்தன் தூக்கி கொண்டு போனால் அதற்கவள் என்ன செய்வாள்? என் வசத்திலேயே என் உடல் இல்லை. என் வசத்தில் இருந்து நான் தவறிழைத்திருந்தால் நீர் குற்றம் கூறலாம். என் வசத்தில் இல்லை. அதனால் அது ஒரு நாளும் நான் சம்மதித்து நடந்த குற்றம் ஆகாது. எவ்வளவு அழகான செய்தி சீதை கூறுகிறாள். நாளை பெண்களுடைய கற்புன்னு சொன்னோம்னால் அது மனதளவில் இருக்க வேண்டிய கற்பு. நாம் தேவையற்று உடலளவில் தேடக்கூடாது. யாரும் மனதொப்பி உடலளவில் கற்பிழக்க மாட்டார்கள். மனதளவில் இழக்காமல் இருந்தால் அது சிறப்பு. மனம் எங்க இருக்கணும்? பகவானிடத்துல மனம் இருக்கணும், பெரியோர்களிடத்தில் இருக்கணும், பெரிய ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கணும், கைப்பிடித்த கணவனிடத்தில் இருக்கணும், குழந்தைகளிடத்தில் இருக்கணும். அநேகமாக 99.99 அத்தனை சதவிகித பெண்களை பார்த்தாலும் மனத்தை தங்களுக்குன்னு வச்சுக்கிறத விட பிரத்தியாருக்குன்னு தான் வச்சிருக்கார்கள். பெண் இனத்துக்கே உண்டான பெருமை அது மகாலட்சுமியினிடத்திலேருந்து தொடங்கி வருகிறது. பெண்ணினத்தின் பெருமையே தங்களுக்குன்னு சிந்திக்கிறத விட புறத்தியாருக்குன்னு சிந்திக்கிறது தான் அதிகமா இருக்கும். எப்படி பார்த்தாலே தெரியறது. கல்யாணமாகி வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பொறுப்பத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கைப்பிடித்த கணவன், பெற்றெடுத்த குழந்தைகள், இவர்களை பத்தி யோசிக்கிறதுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு நேரம் சரியா இருக்குமே தவிர இதற்குள் தன்னை பத்தியா யோசிக்க போகிறாள்? இத்தனைக்கும் சமைத்து இன்னைக்கு இப்ப ரசம் பண்ணிருக்கா, குழம்பு பண்ணிருக்கோம், காய்கறி எல்லாம் பண்ணிருக்கோம்னா மற்ற பேருக்கு போட்டுட்டு அநேகமா அவளுக்கு வரச்சே கூட்டு குறைச்சலா தான் இருக்கும். பச்சடி இருக்கவே இருக்காது. வடை காலியா கூட போயிருக்கும். இருந்தாலும் அத்தை வெளியில எந்த பெண்ணு சொல்லினதே இல்லையே. அந்த கணவனுக்கு கூட தெரியாது, தன் குழந்தை கூட தெரியாது. ஏன்னா நாம ஏதோ சாப்பிட்டுட்டு வெளியில வந்து உட்காந்து கதை பேசிட்டு போறா. அவள் சாப்பிட்ட வேகத்தோட வந்து அது இல்லைங்கிறது கூட வெளியாருக்கு தெரியக்கூட தெரியாது. இது நகரப்புறத்துல வேணா கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர இன்னும் பலவிடங்களிலும் இதுதான். ஆனா அதை ஒரு குறையாக கூட அந்த பெண் நினைத்தது கூட கிடையாது. அப்படித்தான் இத்தனை நாள் நடந்திருக்கு. அதனால உடல் தன் வசத்தில் இல்லை. இல்லாத போது கற்பே போயிருந்தாலும் இங்க ஒண்ணு நடக்கலை. இப்போ சீதை விஷயத்துல எதுவும் நடக்கவில்லை. அப்படியே நடந்திருந்தாலும் அது தப்பே கிடையாதுன்னு சீதை எடுத்துரைத்தாள். மனம் வசம் இழந்து மாற்றானிடத்தில் போனால் பெண்ணின் பேரில் குற்றம். ஆனா உடல் வசமிழந்து மாற்றானிடத்தில் போனால் அது பெண்ணினிடத்தில் குற்றமே ஆகாது. ராமா, இந்த தர்மம் கூடவா உனக்கு தெரியாது? உன்னை தர்மமே வடிவானவர்னு சாஸ்திரம் கூறுகிறது. ஆனா உனக்கு இந்த தர்மம் தெரியாதா? வசிட்டர் இடத்துல நீ படிக்கவில்லையா? விஸ்வாமித்திரர் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கவில்லையா? சக சம்ருத்த பாவேன சம்சர்கேணச்ச மானத யதி தேகம் ந விஜ்ஞாதா ஹதாதேனாஸ்மி சாஸ்வதம். நான் ராவணன் தூக்கிச் சென்ற போது அழிக்கப்படவில்லை. இப்போது கூறுகிறேன், ராவணனிடத்தை நான் இருந்தேன், ஆகவே கற்போடு இருந்தேனா என்று சந்தேகப்பட்டீரே. இந்த சந்தேகத்தை கேள்விப்பட்டுத்தான் நான் அழிந்து போனேன் என்றாள். அவன் தூக்கின்னு போனதுனால ஒண்ணுமே இல்லை. இப்போ ஆச்சு, திரும்ப நீர் தூக்கின்னு வந்துட்டு இந்த 10 மாசம் எடுத்து முடிஞ்சு போச்சு. ஆனா எது தெரியுமா இப்ப வாரவே ஆறாது? நீர் இந்த வார்த்தை என்ன பேசிட்டீரோ இல்லையோ, இப்படி சந்தேகமானு கேட்டீரே, சந்தேகப்பட்டீரே, அதுதான் உண்மையில் கலங்கி போனேன். பிரேஷிதஸ்தே மகாவீரா ஹனுமான் அவலோகா லங்காஸ்தாகம் துவயாராஜன்
கிம் ததான விசர்ஜிதா? படுத்த கேள்வி, டெக்னிக்கல் கொஸ்டின்ங்கிற மூல்யம். அதை போல இது ரொம்ப டெக்னிக்கல் கொஸ்டின். ஹனுமான தேடின் வரத்துக்காக அனுப்பித்தீரே, அவர் என்னை வந்து பார்த்தார், என் செய்தி தெரிந்து கொண்டார், நீர் என்ன சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும்? எங்கேயாவது சீதை இருந்திருந்தால் அப்போதே அவள் எப்படிப்பட்டவள்னு பரிசோதனை பண்ணு, சரியா இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயே விட்டு விடுவாய் சொல்லி வந்திருக்கலாம். நீர் அங்கேயே என்ன விட்டு இருந்தால் இவ்வளவு பெரிய வானரப்படையை திரட்டி கொண்டு வந்து ராட்சச படையை அழித்திருக்கவே வேண்டாமே. ராட்சசர்கள் நல்லவர்கள், நீர் இப்ப சொன்னதுதான் தப்பாக போயிருக்கிறது. அப்ப இந்த படபலமே திரட்டி இருக்க வேண்டாம், அணையே கட்டியிருக்க வேண்டாம். சரி, ஹனுமான் வரும்போது தெரியாட்டாலும் அவர்தான் திரும்பி வந்து நான் அங்கு இருக்கிறேன் உம்மிடத்தில் சொன்னார். அத்தோடாவது என்னை கை கழுவி விட்டு இருக்கலாம். இனிமேல் இந்த சீதையை தேட போக வேண்டாம் என்று நீ முடிவெடுத்திருக்கலாம். முடிவெடுக்கவில்லையே. அப்போதெல்லாம் மனத்தில் நான் வேணும் வேணும் தூயவள்னு இருந்தது. இப்ப என்னை பார்த்தவுடன் தூய்மை மாறி போயிட்டா. ராமா, இது சரியான வாதம் அல்ல. நவிருதா தே ஸ்ரமோயம் சியாது சம்சயன்யஸ்ய ஜீவிதம் சுஹ்ருஜன பரிக்லேஷா நச்சாயம் விபலஸ்ததா உபதேசா அபதேசோமே ஜனகான் நோத்பத்திர் வசுதாதலாத். என்னை என்ன சாமானிய பெண்ணு நினைத்தீரா? யாரோ ஒரு தாயனுடைய கர்ப்பத்திலிருந்து நான் பிறக்கவில்லை. தன் பெருமையை முதல் முறையா சீத்தை கூறிக்கொள்ளுகிறாள். எந்த பெண்ணுமே நான் இப்படி பிறந்தேன் அப்படி பிறந்தேன் அப்படி படித்தேன்லாம் சொல்லிக்கவே மாட்டா. அதை சாதாரணமா கணவன் தான் சொல்லி 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 ஆத்தாத்து படுவார். அவ பேசுறதே இல்லை. ஆனா எப்பவான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா சொல்லித்தான் தீரணும். அப்போதாவது சொல்லணும் இல்லையோ? இதுதான் சீதை கிடைச்ச சந்தர்ப்பம். நான் பிறந்தது உன்னை போலே தாய் வயிற்றில் அல்ல. உன்னை போலேன்னு அவ சொல்லலை, நான் சேர்த்து சொன்னேன். இப்போ இருந்தாலும் அப்படியே வச்சுங்க. ஏன்னா கௌசல்யனுடைய கர்ப்பத்தில் 12 மாசம் இருந்து ராமன் பிறந்தான். சீதை தன் பெருமை கூறுகிறாள். பூமாதேவி கர்ப்பத்தில் இருந்து என் தந்தை கலப்பைய வைத்து உழுத போது யஜ்ஞ பூமியிலிருந்து பிறந்தவள் நான். தாயின் கர்ப்ப சம்பந்தமே இல்லாமல் பிறந்தேன். நீயாவது கர்ப்ப தொடர்போடு பிறந்தாய். எனக்கு கர்ப்ப சம்பந்தம் கிடையாது. எனக்கு தாய் பூமி, உனக்கு தாய் கௌசல்லை. உனக்கு தந்தை உள்ளலாம், ஆனா என் ஜனகராகி என்னுடைய தந்தையை பத்தி கீதை கூறிச்சே. பின்னாடி வரப்போறது கீதை. இருந்தாலும் கீதையிலே ஜனகனை பற்றி கர்மனை வகி சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா என்று ஜனகன் பெருமை தசரதனுக்கே கிடையாது. அப்ப பூமி தாயார், ஜனகன் தந்தை. இதை விட சீதைக்கு என்ன பெருமை வேண்டும்? இப்படிப்பட்ட என்னை பார்த்து ஏதோ சாதாரண பெண்ணை கேள்வி கேட்கிறாப்புல கேட்கிறாயே. ந பிரமாணீகிருத பாணிர் பால்யே மம நிபீடிதா மம பக்திஷ்ட சீலஞ்ச சர்வந்தே பிருஷ்டத கிருதம். சிறு வயதில் என்னை கைப்பிடித்தீர். 12 வயசு உமக்கு, 6 வயசு எனக்கு. அப்ப என் கையை பிடித்த போது அந்த பிடித்த பிடியில் நான் எப்படிப்பட்டவள்னு தெரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? அதுதானே ஒரு ஆணுக்கு இருக்கிற அடையாளம். பிடிக்கும் போது இந்த பெண் எப்படிப்பட்டவள்னு கைகளால் நீர் கணித்திருக்க வேண்டும். உம்ம கையை பிடித்த போது நீர் நேர்மையானவர், ஒரு பத்னியை தவிர திரும்பி பார்க்க மாட்டீர் அப்படிங்கிறது உம்ம பத்தி நான் அன்னைக்கே கணிச்சுட்டேன். ஆனால் என்னை பற்றி என்னங்கிறத புரிந்து கொள்ள நீர் தவறி விட்டீர். ந விஜ்ஞாய மனச்சந்தம் ராமஸ்ய ஆகார சூச்சிதம் சிதாம் சகார சௌமித்ரிர் மதே ராமஸ்ய வீரியவான். இப்படி பேசியவள் அருகில் இருந்த இலக்குவனை பார்த்தாள். உவாச்ச லக்ஷ்மணம் சீதா தீனம் தியான பராயணம். லக்ஷ்மணா, இனிமேல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் இருக்க முடியாது. நெருப்பு மூட்டு, அந்த நெருப்பில் நான் குதிக்கப் போகிறேன். லக்ஷ்மணன் தவித்தான். அண்ணனின் முகத்தை பார்த்தான். வேண்டாம்னு மறுத்துரைப்பார்னு நினைத்தான். ஆனால் ஏதோ தன் கண்ணால் குறிப்பை உணர்த்தினான் ராமன். சிதைய மூட்டு இலக்குவ. லக்ஷ்மணன் கட்டகளை கொண்டு வந்து அடுக்கினான். கை நடுங்குகிறது, கால் தள்ளாடுகிறது, கண்ணிலிருந்து நீர் பெருகுகிறது. ஆனாலும் சிதைய மூட்டினான். அதோமுகம் ஸ்திதம் ராமம் ததக்கிருத்வா பிரதட்சிணம் உபாவர்த்தத வைதேகி தீப்யமானம் ஹுதாசனம். கொழுந்து விட்டெறிகிற நெருப்பில் ராமனை மெதுவே தலை குனிந்து கொண்டு வலம் வந்தாள். கைகூப்பினாள். பூமி மாதாவையும் ஆகாசத்தில் இருக்கிற தேவதைகளை எல்லாம் வேண்டிக் கொண்டு ஓங்கி வேகத்தோட சீதை நெருப்பில் குதித்தாள். என்ன சொல்லி வேண்டினாள்? அக்னி பகவான் என்ன செய்தார்னு பார்ப்போம்.